ஷோல்டர் வந்து 6.5 ப்ளஸ் 0.5, ஸோ 6.75 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து 2.75 ப்ளஸ் 0.5 வந்து வித்து, ஸோ 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1/2 இன்ச் கொடுக்குறேன். ஸோ 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நான் 6.5 கொடுக்குறேன். ஸோ அந்த ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் 6 பாயிண்டில் எங்கே மார்க் பண்ணியிருப்போம் அங்கே தான் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நம்ம 8.5 அதே இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வேஸ்ட் வந்து நான் ஹைட் வந்து 14 எடுத்திருக்கேன். 13 இல்லைனா 14 எடுத்துக்கலாம். நான் 14 எடுத்திருக்கேன். ஸோ நான் வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 7.5 மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம டாட் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஷோல்டர் ஸ்லோப்பை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ வந்து செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் வேஸ்ட் லைனும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸை வந்து 6.5, அதில் ஹாஃப் எடுத்துக்கிறேன். ஹாஃப் ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ அங்கேருந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல டாட் வச்சுமோ அதுலேருந்து செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 8.5 எங்கே முடியுதோ அங்கே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் லைனையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 இன்ச் விட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம், அதுவும் அந்த கர்வ் கரெக்டாக வர மாதிரி உட்கார வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக் வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 0.5 இன்ச் சிவிங் அலவன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். பேக் நெக் வந்து 2 எடுத்திருக்கேன். ப்ளஸ் 2.5 சிவிங் அலவன்ஸ் கொடுக்குறேன். 2.25. ஸோ நம்ம இப்போது அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். நான் ஏன்னா வி நெக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வி நெக் ட்ரா பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத். இப்போ வந்து ஷோல்டரோட மிட் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். 3லேருந்து 6.5 மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நான். ஸோ மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து பஸ்ட்டோட ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ பஸ்ட்டோட ஹைட் வந்து எனக்கு வந்து 9.5. ஸோ இது டிஃபர்ஸ், ஒரு பர்சனுக்கு டிஃபர் ஆகும். நீங்கள் பஸ்ட் பாயிண்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன் நான். கீழே வந்து டாட் வந்து 3.5 நான் கொடுக்குறேன். போத் சைடு வந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் வந்து நான் 3 இன்ச் கொடுக்குறேன், பஸ்ட்டோட ஹைட்டு. இப்போ வந்து நீங்கள் ஸ்கேலில் வந்து அதை பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட்டோட பாயிண்ட்டு, பஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஆர்ம் ஹோலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சூவிங் அலவன்ஸ் வந்து சைடில் 2 இன்ச் கொடுக்குறேன். கீழே வந்து டாட்டுக்கே நம்மளுக்கு வந்து 2 இன்ச் போயிடும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து சூவிங் அலவன்ஸ் கொடுக்குறேன். அப்போ 3 இன்ச் கொடுக்குறேன் நான்.
மேலே வந்து sewing allowance வந்து 1/2 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சைடில் வந்து நம்ம 2 inch கொடுத்தோம், கீழே வந்து 3 inch கொடுத்தோம் சைடுக்கு. இப்போ வந்து மேலே வந்து 1/2 inch. இப்போ வந்து கீழே ஜாயினுக்கும் அதே மாதிரி ஒரு 1/2 inch நான் கொடுத்துக்கிறேன். நம்ம சைடில் தான் கொடுத்தோம், கீழே ஒரு 1/2 inch நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சைடில் வந்து ஒரு 1 inchக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்லோப் மாதிரி கொடுத்து கட் பண்ண போகிறோம். இது என்னென்னா கீழே வந்து ட்ரெஸ்ஸு சைடில் வந்து தொங்காத இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி அந்த இதுலேயே வந்து 1/2 inch கொடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேக் பார்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே தான் வந்து சேம் டிராஃப்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ ஃப்ரண்ட் பேக் பார்ட்டுக்கு வந்து ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுக்கிறேன் நான். ஸோ அங்கேருந்து கீழே வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹைட் வந்து 4 எடுத்துக்கலாம், இல்லை 5 எடுத்துக்கலாம். நான் இங்கே 5 எடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து 2 சைடு 1/2 inch விடுறேன் நான் பேக்குக்கு. இப்போ வந்து மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 inch விட்டுட்டு கட் பண்ணுமோ அதே மாதிரி பேக்குக்கும் 1 inch விட்டுட்டு அதுக்கும் sewing allowance 1/2 inch விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க பேக்குக்கு வந்து நெக்லைன் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நான் ஃப்ரண்ட்டில் நெக்லைன் வரைஞ்சதுனால நான் அதை பேக்கோட நெக்லைன் வரைஞ்சதுனால நான் இரேஸ் பண்ணிட்டேன். நம்ம இந்த பார்ட் கட் பண்ணி அடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்ட் கட் பண்ணி அடிச்சாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட் பிடிப்போம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா இப்போ இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம 1/4 inch 2 சைடுமே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். ஸோ இதான் லைனிங் ஃபேப்ரிக். இதில் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 inch வந்து நம்ம sewing allowance விடணும். ஸோ மிட்டில் வந்து ஒரு நாட்ச் போட்டு ஓகே. இதே மாதிரி இந்த பீஸையும் வந்து இதே மாதிரி நம்ம இந்த பீஸையும் வந்து இந்த சைடு மட்டும் ஒரு 1/4 inch வந்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் லைனிங்கில். ஸோ இப்போ வந்து
ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஜாயினிங் எடுத்து மட்டும் ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த பீஸும் வெட்டி எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி நான் பேக் பீஸையும் வந்து ட்ராப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸு, ஃப்ரண்ட் பார்ட், ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது.